நீங்கள் அவன் வந்து முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல, அவன் லத்தீன் ஸ்பானிஷ்லாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியாக என்ன பண்ணுறா, அவனவன் தாய்மொழியில் வழிபடலாம்னு சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்கள் பிதாவேன்னா உம்முடைய ராஜ்யம் வருகன்னா அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உம்முடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன் அவ்வையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன்ங்கிற சொல்கிற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழில் ஏன் சொல்லலை? எனக்கு திருப்புறங்கள் இருக்குது, திருமுருகாற்றுப்படை இருக்குது, பட வேண்டியதானே, பக்தி திருமுத்து பட வேண்டியதானே. சொல்லுங்கள், என்ன நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க பாட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க பாட முடியாதா? இப்போ எதுக்கு தேவாரம் திருவாசம்லாம் எதுக்கு இருக்குது? திருவாசத்துக்கு உருவாதார், ஒரு வாசத்துக்கு உருவாதார். திருவாசத்தை மொழிபெயர்த்த சிவ போப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் இறைக்கு முன்பு என் மொழியில் வழிபடணும், அதுதானே முக்கியம். அது சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் வேணாலும் அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணுங்கிறது தான் எனக்கு பிரச்சனை. நீங்கள் அதுதான் முதன்மையானது. அங்கே ஏன் ஆள் உட்காந்துட்டு அங்கேயும் போய் சமஸ்கிருதத்தில் சொல்லானா அதுக்கு அவங்களே சொல்லிட்டு போயிடலாமே. விளங்குதா? அப்புறம் தமிழர் அறநிலையத்துறைன்னு மாற்றுவன்றீங்க. இப்போ இந்துங்கிற பேரை நீக்குவேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இந்துன்னு ஒரு சமயம் இருக்குதா? இது கூட்டு பொரியல் அவியல் சாம்பார் மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பாடு மாதிரி. சமணன், பௌத்தன், சீக்கியன், உங்களுக்கு தெரியும், இங்கே வைணவன், எல்லாரும் சைவன், எல்லாரும் சேர்த்து இந்துன்னு சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் ஆகிறோம். என் சமயம் சைவம், நான் சிவனை வழிபடுகிற சிவசமயம். என் சொத்து பத்திரத்தில், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட சொத்து பத்திரத்தில் சிவசமயம்னு இருக்குது. என் கோத்திரம் வந்து என் மகனுக்கு எனக்கு சிவ கோத்திரம். அப்போ நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள். அப்போ சிவனை வழிபடுகிற சிவசமயம், மாலை வழிபடுகிற மாலியம். திருமால்ங்கிறது எந்த மொழி சொல் சொல்லுங்க? எங்கள் மாயவன் கண்ணன் ஆகிறான். கண்ணன் என்றாலும் மால் என்றாலும் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை நாங்கள் மரியாதையாக அழைக்கணும்னு, மதிப்போடு அழைக்கணும்னு திருமால் பெருமாள்னு அழைக்கிறோம். என் பெருமாள் கோயிலே எங்கள் ஆண்டாள் பாடின பாசுரங்களை பாட வேண்டியதானே. அதில் என்ன உனக்கு பிரச்சனை? ஆண்டாள் எந்த மொழியில் பாடினா அது என்ன பிரச்சனை உனக்கு? என்ன எங்கள் பெருமாள் கோச்சிட்டு போயிடுவார? 63 நாயன்மார்கள் இருந்த தேவாரத்தை பாட வேண்டியதானே, என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ நான் சொன்ன மந்திரத்தை நான் பாடவா? இப்போ திருவாசத்தை பாடவா? எங்கள் சிவன் கோச்சிட்டு போயிடுவானா? அவன் தான் சொல்கிறானே, மணி நெற்றி உமிழ்ச்சங்கள் தளல்புரை சடர் சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த மொழிடா அப்படிங்கிறான். அந்த மொழியை நீ பாடாம நீ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் முதல் சமித்தங்கத்தின் தலைவனே அவன் தானுங்கிறதானே இலக்கியம் சொல்லுது. அப்புறம் பின்ன என்ன? நீ வேற ஏதோ நான் அமெரிக்காவில் போயிட்டு தமிழிலும் அப்படின்னு போட்டால் பரவாயில்ல. கோயிலை கட்டுறது நான் முன்னாடி இறைவனாக இருக்கிறவன் அவன், இதுக்கு எழுதுனது எங்காலு. அப்போ என் மொழி என் இறைக்கு முன்னாடி